படுத்துக்கொண்டே முதல்வரானவர் எம்ஜிஆர் என்று அவரை புகழ்ந்து பலர் பேச கேள்விப்பட்டிருப்போம். எப்படி அவர் முதல்வரானார் என்றால் 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. இந்த தகவல் தமிழகமெங்கும் தீயாய் பரவியது. எம்ஜிஆர் ரசிகர்களும் அதிமுக தொண்டர்களும் பல்வேறு இடங்களில் கூட்டு பிரார்த்தனைகள் நடத்தினார்கள். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி மருத்துவமனைக்கே சென்று எம்ஜிஆரை பார்த்தார். உடனடியாக எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டார். எதிர்க்கட்சிகள் முதலமைச்சர் உடல்நிலை குறித்து கேள்விகள் எழுப்ப அந்த நேரத்தில் பிரதமர் இந்திரா காந்தியும் மறைந்து போனார். தமிழகத்தின் முதல்வரோ மருத்துவமனையில், இந்தியாவின் பிரதமரோ திடீரென இறந்து போக உடனடியாக சட்டப்பேரவை தேர்தல் கூடியது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருந்த எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே அமெரிக்காவில் இருந்தே வேட்புமனுவில் கையெழுத்திட்டிருந்தார். எம்ஜிஆர் பிரச்சாரத்திற்கு வராமலே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 195 இடங்களில் வென்று ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் காரணமாகவே படுத்துக்கொண்டே முதல்வரானவர் எம்ஜிஆர் என்று இன்றும் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.